என்ன என்ன கொல்ல பாக்குறாங்க. நான் வாழணும்னு விரும்புறேன். பங்களா நம்பர் 26 மட் ஐலண்ட். என் பேரு கஞ்சன். நிஜமாவே இந்த கேசட் உங்களுக்கு மட் ஐலண்ட் வழியில தான் கிடைச்சதா? ஆமா சார். தேங்க்யூ வெரி மச். நீங்க உண்மையிலேயே பொறுப்புள்ள ஒரு குடிமகனா இந்த வேலையை செஞ்சிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். எதுக்கும் நீங்க உங்க அட்ரஸை கொடுத்துட்டு போங்க. தேவைப்பட்டா உங்களை கூப்பிட வேண்டியிருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். என்ன கொல்ல பாக்குறாங்க. நான் வாழணும்னு விரும்புறேன். பங்களா நம்பர் 26 மட் ஐலண்ட். என் பேரு கஞ்சன். ஒரு அப்பாவியோட உயிர் ஆபத்துல இருக்கு ஸ்ரீவத்சம். பங்களா நம்பர் 26 மட் ஐலண்ட். எஸ் பிரதர், பங்களா நம்பர் 26 எங்க இருக்கு? அதோ அந்த ரைட்ல போனீங்கன்னா மூலையில ஒரு பங்களா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சார், இந்த பங்களா யாருமே கவனிக்காம பாழடைஞ்சு போய் கிடக்கு. இங்க யார் சார் இருக்க போறாங்க? யாரோ நம்மளை ஃபூல் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஸ்ரீவத்சம், அந்த லேடியோட குரலை கேட்டப்போ அதுல ஒரு பயம் இருந்தது, பதட்டம் இருந்தது. நம்ம கிட்ட யாரும் அந்த அளவுக்கெல்லாம் விளையாட மாட்டாங்க. ஷீஸ் இன் ட்ரபிள் ஸ்ரீவத்சம். ஐ அம் குவைட் ஷூர். சார், அங்க பாருங்க. போலீஸா? இங்க என்ன பண்றீங்க? எனக்கு இந்த பங்களாவை பத்தி சில இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். நீங்க யாரு? உங்க பேர் என்ன? என் பேரு அஷ்ரஃப் லால். நான் இந்த பங்களாவோட கேர்டேக்கரா இருக்கேன். இந்த பங்களால தான் இப்பவும் தங்கி இருக்கீங்களா? இல்லைங்க, எப்பவும் நான் பின்னால இருக்கிற சர்வன்ட் குவார்டர்ஸ்ல தான் தங்குவேன். அஷ்ரஃப் லால், இந்த பங்களால யார் யாரெல்லாம் தங்கியிருக்காங்க? யாரும் இல்லைங்க. ரொம்ப வருஷமா இது மூடியதா இருக்கு. ஸ்ரீவத்சவ், அஷ்ரஃப் லால், இந்த குரலை கொஞ்சம் கேளுங்க. என்ன காப்பாத்துங்க. இந்த டேப்ல பதிவாயிருக்கிற குரலை எப்போது இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா? என்ன காப்பாத்துங்க. என்ன
என்ன கொல்ல பாக்குறாங்க. நான் வாழணும்னு விரும்புறேன். பங்களா நம்பர் 26. இது 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 கஞ்சனோட குரல். யார் இந்த கஞ்சன்? அது டாகூர் ராஜேந்திர பிரதாப்போட சின்ன பொண்ணு. அவங்க இப்ப எங்க இருக்காங்க? அஸ்ரஃப்லால், நான் உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கஞ்சன் இப்ப எங்க இருப்பாங்க? இன்ஸ்பெக்டர் சார், 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்பா இறந்த துக்கம் தாங்காம அந்த அம்மா பைத்தியம் ஆயிட்டாங்க. இன்னொரு பொண்ணு பூனம் அந்த அம்மாவை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு போயிட்டாங்க. தப்பிச்சு போனவங்களை பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சுதா? இல்லைங்க, இல்லை. இந்த ஆடியோ கேசட் எங்களுக்கு இந்த ஏரியால தான் கிடைச்சிருக்கு. சோ அந்த பொண்ணு, அதான் கஞ்சன், இங்க தான் பக்கத்துல எங்காவது இருக்கணும். அதை பத்தி எனக்கு தெரியாது. சரி அஸ்ரஃப்லால், இந்த பங்களா கொஞ்சம் எங்களுக்காக திறந்து காட்டுங்க. சார், இப்போ ரொம்ப இருட்டா இருக்கு. நீங்க காலையில வாங்க. இருட்டை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எங்களுக்கு இந்த பங்களாவை இப்பவே பார்த்தாகணும். வாங்க வாங்க. சரி. இந்த பங்களாவோட ஓனர் அவர் பேர் என்ன சொன்னீங்க? டாகூர் ராஜேந்திர பிரதாப் சிங். சரி, அது போட்டோம். அவரு எப்படி இறந்து போனாரு? டாகூர் சார் இறந்து போனதை பத்தி கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. உங்களுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. டாகூர் சாருக்கு சொந்தமானது ஹோட்டல் பிரதாப். நல்ல ஹோட்டல். அந்த ஹோட்டலை அவரோட பால்ய சிநேகிதன் கவனிச்சுக்கிட்டாரு. வீரேந்திர பிரதாப் சிங் அவரோட பேரு. வீரேந்திர பிரதாப் சிங்கால ஹோட்டலை சரிவர கவனிச்சுக்க முடியல. ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஹோட்டலை மூட வேண்டி வந்தது. டாகூர் சார் தான் பணத்தை பூரா ஹோட்டல்ல தான் போட்டிருந்தாரு. ஹோட்டலை மூடினதுக்கு அப்புறம் அவர் வீட்டுல பண பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவர் கிராமத்துல தனக்கு சொந்தமா இருக்கிற நிலங்களை வித்து தான் குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தாரு. ஒரு நாள் வீரேந்திர பிரதாப் சிங் டாகூர் சார பார்க்க வந்தாரு. அவர் கூட சேர்ந்து இன்னும் சில பேர் வந்தாங்க. Wow, it's a beautiful piece. Fantastic collection, Thakur sir. Yes, sir. These are rare antiques. It must be very old, huh? How old are they? 1,000 years old. 1000 years old? Thakur sir, நீங்க இந்த ஆன்டிக்ஸ்ல விற்க போறீங்களா? நோ, எப்பவுமே இதை நான் விற்க மாட்டேன். இது என் முன்னோர்களோட நினைவு சின்னம். Thakur sir, I can offer you very good price. 25 lakhs. இதை பாருங்க, நீங்கெல்லாம் வீரேந்திர சிங்கோட வந்திருக்கிறீங்க. அதனால தான் இந்த ஆன்டிக்ஸை உங்களுக்கு நான் காட்டினேன்.
சேல் பண்ற எண்ணம் எனக்கு கிடையாது. அப்பா நீ சுமாரு. நல்லா யோசிச்சு ஒரு பதில் சொல்லுங்க. Taco sir, how much money you want? No sir, I don't want to sell them. 50 lakhs. நோ, இதோட மதிப்பு கோடியை தாண்டும். worth in crores. 1 crore. பூனம், முன்னோர்கள் நினைவு சின்னத்தை விற்க கூடாது. Okay. 2 crore. ரெண்டு கோடியா? வீரேந்திர சிங், கோடி கணக்கில் நீங்க கொடுத்தாலும் இதை நான் விற்க மாட்டேன். காலங்காலமா நாங்க இதை பாதுகாத்துக்கிட்டு வரோம். Taco sir, no, please don't say no. We are ready to pay 3 crore rupees. இதை பாருங்க, விலை மதிக்க முடியாத பொருளை விற்கிறதா இல்லை, விலை பேசுறதை இதோட விட்டுடுங்க. சாரி, நான் விற்கிறதா இல்லை. அப்பா இதை நீங்க இப்படி பூனம், நீ நடுவில் பேசாத. Nice meeting you. வணக்கம். வணக்கம். ஓகே தாகூர் சார், நான் இவங்களை அனுப்பிட்டு வந்துடுறேன். அப்பா உங்களுக்கு என்னாச்சு? நமக்கு பணம் தேவைப்படும் போது 3 கோடி ஆஃபர் வேணான்ட்டீங்களே. இந்த ஆன்டிங்ஸ முன்னோர் நினைவு சின்னமா நம்ம வீட்ல வச்சிருக்கிறது நம்மோட முட்டாள்தனம். போதும். பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாது? ஏன் தேவையில்லாம செத்து போனவங்கள பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களை பத்தியும் யோசிங்க. இப்படியே போச்சுன்னு வைங்க, நம்ம ரோடுக்கு தான் வர வேண்டியிருக்கோம். இந்த 3 கோடி நமக்கு கிடைச்சிருந்தா நம்ம மறுபடியும் ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கலாம். அக்கா போதும் நிறுத்து. அப்பா எதை செஞ்சிருந்தாலும் யோசித்து தான் செஞ்சிருப்பாரு. உனக்கு தெரியாது கஞ்சன், இதுவரைக்கும் அப்பா எல்லா விஷயத்தையும் யோசனை பண்ணியிருந்தாருன்னா நமக்கு இந்த நிலை வந்திருக்காது. பூனம், போதும், இதுக்கு மேல பேசாத. நான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் முதல் தடவையா ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்காரு. அவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. இவரால் எப்போ நமக்கு நஷ்டம் தானே. பூனம், வீரேந்திர சிங் எப்பவுமே எனக்கு தம்பி மாதிரி தான். நீங்க சும்மா இருங்கப்பா. நம்ம அழிவுக்கு காரணமே இவன் தான். உனக்கு என்ன தைரியம் இருந்தா நான் தான் காரணம்னு சொல்லுவேன். எம்எல்ஏ கை வைக்கிறியா? உனக்கு எவ்வளவு திமிரு? என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. அன்னைக்கு ராத்திரியே தாகூர் சார் வக்கீல கூப்பிட்டாரு. 2 பேரும் ரூமை மூடிக்கிட்டு நாங்க. அடுத்த நாள் காலையில வக்கீல் சில பேப்பருங்களை கொண்டு வந்தாரு. 2 பேரும் திரும்பவும் உள்ள போனாங்க. உள்ளேயே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வக்கீல் சார் போனதும் தாகூர் சாருக்கும் பூனமுக்கும் சண்டை ஆரம்பமாயிடுச்சு. இன்னைக்கு காலையில எதுக்காக வக்கீல் வீட்டுக்கு வந்தாரு? உயில் எழுத தான் வர சொன்னேன். உயில்ல என்ன எழுத சொன்னீங்க? நேரம் வரும்போது தெரிய வரும். எனக்கு இப்பவே இந்த நிமிஷமே தெரியணும். அடம் பிடிக்காது, நான் சொல்ல மாட்டேன். என்கிட்ட சொல்லக்கூடாத அளவுக்கு அப்படி என்ன உயில்ல எழுதிருக்கீங்க? பூனம், உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால நீ எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கிற. எல்லாத்துக்கும் தகராறு பண்ற.
இப்ப சொல்றீங்களா இல்லையா? சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் வேண்டாக்கா, வேண்டாம். ரிவால்வரை போட்டுடு. அப்பா. என்னை பத்தி தான் இங்க யாருக்குமே கவலை இல்லையே. அப்புறம் நான் இருந்தா என்ன, செத்தாதான் என்ன? வேணாம், நான் சொல்றது கேளு பூனம். அக்கா, வேண்டாம், விடுங்கப்பா. சொன்னா கேளு. அப்பா விடுங்க, விடுங்கப்பா. வேண்டாம், துப்பாக்கிய கொடு. அப்பா வேண்டாம், சொல்லுங்க. முதலாளி, அதுக்கப்புறம் என்னாச்சு? அன்னைக்கே டாகூர் சாரோட இறுதி சடங்கு நடந்து முடிஞ்சுது. வெளியில எல்லார்கிட்டயும் ஹார்ட் அட்டாக் வந்ததுனால தான் டாகூர் சார் இறந்தாருன்னு சொன்னோம். I see. அந்த பிஸ்டல் கூட இப்ப என்கிட்ட தான் இருக்கு. அதால தான் டாகூர் சாரை சுட்டாங்க. நான் அந்த பிஸ்டலை பார்க்கலாமா? அது என் குவார்டர்ஸ்ல இருக்கு. வாங்க போலாம். இந்த பிஸ்டலால தான் டாகூர் சார் கொலை செய்யப்பட்டார்னு சொல்றீங்களா? ஆமாங்க. ஆனா இந்த பிஸ்டல்ல 6 புல்லட்டுமே இருக்கு. சார், இத்தனை வருஷமா எனக்கும் இதான் புரியாம இருக்கு. ஏன்னா ஒரு குண்டு வந்தது, அது டாகூர் சார் மேல பட்டது. இத பாருங்க சார், இந்த ப்ராப்ளத்தை நீங்க தான் எப்படியாவது தீர்த்து வைக்கணும். ட்ரை பண்ணலாம். இந்த பிஸ்டல் இருக்கட்டும் அஸ்ரஃப்லால் சார். தாகூர் சார் வீட்டுல வேற யார் யாரெல்லாம் இருந்தாங்க? டாகூர் சாரோட பெரிய பொண்ணு பூனம். அந்த பூனம் இப்போ எங்க இருப்பாங்கன்னு சொல்றீங்களா? அவங்க இப்போ புது ஹோட்டல்ல இருப்பாங்க. இப்போ அவங்க மறுபடியும் அந்த ஹோட்டலை நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் டாகூர் சாரோட ஃப்ரெண்டு வீரேந்தர், அவர் எங்க இருக்காரு? அதை எப்படி சொல்றது சார்? டாகூர் சார் இறந்ததுக்கு அப்புறம் அவரை பத்தி ஒண்ணுமே தெரியல. ஸ்ரீவத்சோ, எஸ் சார். முதல்ல நாம இப்போ பூனம பார்த்தாகணும். நீங்க சொல்றது கரெக்ட் இன்ஸ்பெக்டர். இந்த வாய்ஸ் கஞ்சனோட தான். ஓகே, இது அவங்க வாய்ஸ் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ என் டவுட் என்னன்னா, கஞ்சன் எங்க இருக்காங்க? அவங்க தன்னோட குரலை ரெக்கார்ட் பண்ணி இந்த கேசட்டை மட்டைலன் தெருவில் ஏன் போட்டாங்க? அதோட யார் கஞ்சனை கொல்ல பார்க்கறாங்க? நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க இன்ஸ்பெக்டர். கஞ்சனுக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட். தான் குரலை எப்பவும் ரெக்கார்ட் பண்ணி கேட்டுட்டே இருப்பா. ஆஹா, எங்களுக்கு மட் ஐலண்ட்ல இருந்து இந்த கேசட் கிடைச்சிருக்கு. அந்த பகுதியில் இது கிடைச்சிருக்குன்னா கஞ்சன் அங்கதான் எங்கேயாவது இருக்கணும். இல்ல இன்ஸ்பெக்டர், இது அவ ரெக்கார்ட் பண்ண ஏதாவது பழைய கேசட்டா இருக்கும். கஞ்சன் இறந்து போய் 2 வருஷம் ஆகுது. இறந்து போயிட்டாங்களா? எப்படி? அங்க எப்படி இறந்து போனாங்க? அப்பா திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. அந்த ஷாக்கு கஞ்சனால தாங்க முடியல. பூனம் மேடம், உங்க பங்களாவோட கேர்டேக்கர் இருக்காரு அஸ்ரஃபுல்லால். அவரு இந்த விஷயத்துல பொய் சொல்றாருன்னா நீங்க சொல்றது நிஜம். இல்ல அவர் சொல்றது உண்மைன்னா இப்போ நீங்க சொல்றது பொய்.
இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க? அஸ்ரப் லால் என்கிட்ட உண்மையை சொல்லிட்டாரு. உங்க அப்பாக்கு மரணம் ஹார்ட் அட்டாக்கால இல்ல. உங்க அப்பாக்கு உங்களுக்கு ஏற்பட்ட சண்டையில குண்டு பட்டு இறந்துட்டாரு. அவர் போய் சொல்லியிருக்காரு. அப்படின்னா உங்க தங்கச்சி இறந்து போன விஷயம் கூட அவருக்கு தெரியாம போயிருக்குமா? இட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். உங்க தங்கச்சி கஞ்சன் காணாம போயிட்டாங்கன்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த போட்டோல இருக்கிறது நீங்க தானே? இது உங்க அப்பா, இது உங்க தங்கச்சி தான். பேரு கஞ்சன். போன மேடம், இந்த படத்தை பார்த்தா பழைய படம் மாதிரி தெரியுது. இந்த படம் எடுத்து எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும்? 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆச்சா? இந்த கேசட் என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு. உண்மை யாருக்கு தெரியும்? கஞ்சன் இருக்காங்களா, செத்துட்டாங்களா? இதை நீங்க சொல்லுவீங்களா? அஸ்ரப் லால் சொல்லுவாரா, இல்ல கஞ்சனேவா? ஹாய் பூனம், ஹவ் ஆர் யூ? இவர் யாரு? இன்ஸ்பெக்டர் பரத், கிரைம் பிரான்ச். வெல், நீங்க? வீரேந்திர சிங். வீரேந்தர் சிங். வீரேந்தர் சிங் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. I remember. Yeah, if you don't mind, உங்க விசிட்டிங் கார்டு எனக்கு கிடைக்குமா? ஷூர். இந்தாங்க என் விசிட்டிங் கார்டு. நாளைக்கு நீங்க? நாளைக்கு நான் வெளியூருக்கு போறேனே. நோ ப்ராப்ளம், நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். ஓகே, நீங்க ஆஃபீஸ்க்கு வாங்க, அங்க ரிலாக்ஸ்டா பேசலாம். தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் வீரேந்தர் சிங். தேங்க்யூ மேம் ஃபார் யுவர் கோஆபரேஷன். யூ வெல்கம். இந்த இன்ஸ்பெக்டர் என்னையும் பார்க்கணுங்கிறாரு. வேற எதுவா இருக்கும்? கஞ்சனோட விஷயமா இருக்கும். இந்த மியூசிக் கேசட் ரிலீஸ் ஆகி சுமார் எத்தனை மாசம் இருக்கும்? சார், இந்த ஃபிலிம் போன மாதம் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த கேசட் எப்படியும் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். 2-3 மாசத்துக்கு முன்னாடியா? அப்படின்னா கஞ்சன் செத்து 2.5 வருஷம் எப்படி ஆயிருக்க முடியும்? எனக்கும் அதான் ஒன்றும் புரியல சார். பூனம் என்ன சொன்னாங்க? கஞ்சன் செத்து 2.5 வருஷம் ஆச்சுன்னாங்க. அப்புறம் இந்த லேட்டஸ்ட் ரிலீஸ் மியூசிக் கேசட் 2 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இதுல எப்படி கஞ்சன் குரல் வந்தது? சார், அப்படின்னா பூனம் நம்ம கிட்ட போய் சொல்றாங்களா? பூனம் கஞ்சன் உயிரோட இருக்காங்க சிவத்சன். அஸ்ரப் லால் சொல்றது உண்மைதான். அவருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். நாம இன்னொரு தடவை அவரை போய் பார்க்கலாம்.
Oh my God. சிவசம், இவர் நம்ம கிட்ட உண்மையை சொல்லிடுவாருன்னு இவரை கொலை பண்ணிட்டாங்க. சிவசம், போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ண. நான் கொஞ்சம் இந்த பங்களாவை இன்னொரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே சார். சீக்கிரம் வந்துடு. ஓகே, டேக் கேர். சிவசோ, இங்க முன்னாடி கரண்ட் கட் ஆயிருந்தது இல்ல? எஸ் சார். இது தண்ணியில ஏதோ வைப்ரேஷன் வருது. அது எதனால வருது? இந்த வைப்ரேஷனை வச்சு பார்த்தா இந்த பங்களாவிலயோ இல்லை இதுக்கு பக்கத்துலயோ ஏதோ ஹெவி மிஷின்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்று மோட்டரா இருக்கணும், இல்லை ஏசியா இருக்கணும். சிவசு, நீ பாடி அனுப்ப ஏற்பாடு பண்ண. எஸ் சார். நான் வந்துடுறேன்.
யார் நீங்க? இதே கேள்விய நான் உன்கிட்ட கேட்கிறேன். வெளிய பாழடைஞ்சிருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் போல இருக்கு. இங்க என்ன பண்ற? நீ யாருன்னு சொல்லு. நான் கஞ்சனை எதுக்காக இந்த இடத்துல மறைச்சு வச்சிருக்க? பதில் சொல்லு. கேட்கறான்ல, பதில் சொல்லு. இல்லைன்னா என் ட்ரிகர் பேசு. நான் வந்து கஞ்சனோட நர்ஸுங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது. ப்ளீஸ் என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க. எங்க 2 பேரையும் கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க. இது பாரு, சத்தம் போடாத. நான் கதவுக்கு பின்னாடி இருக்கேன். ஓகே, ஷூட் பண்ணிடுவேன். விடு என்ன. விடு. விடு என்ன. விடு. உன் தங்கச்சி மாதிரி நீயும் இன்னில இருந்து இங்கேயே இரு, இல்லன்னா போலீஸ் கிட்ட நான் மாட்டிப்பேன். நிதின், போலீஸ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட போறேன். நீ போலீஸ் கிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாது. அதையும் மீறி சொன்ன உங்க அப்பா மாதிரியே உன்னையும் மேல் லோகத்துக்கு அனுப்பி வச்சிருவேன். அது நிச்சயமா உன்னால முடியாது நிதின் பாபு. சொல்லு, எதுக்காக இப்படி செஞ்ச? சொல்லு. நான் சொல்றேன். எங்க அப்பா சொத்தை அடையணுங்கிறதுக்காக தான் நான் இவளை காதலிச்சேன். அந்த காதலை தப்பா பயன்படுத்திக்கிட்டா. ஆன்டிக்ஸ் எங்க அப்பா வெளியாளுங்களுக்கு விற்கலன்னு எங்க அப்பாவுக்கும் எனக்கும் நடுவில் சண்டை ஏற்பட்டது. நான் இவங்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். நான் என்னையே ஏமாத்திக்கிட்டு அப்பாவோட மரணம் என் கையால நடந்ததுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் நிதின் என்கிட்ட சொன்னா, எங்க சண்டையை பயன்படுத்திக்கிட்டு இவன் தான் எங்க அப்பாவை ஜன்னல் வழியா சுட்டிருக்கான். I see. அதோ அந்த ரைட்ல போனீங்கன்னா மூலையில ஒரு பங்களா இருக்கும். ஏன் நிதின்? அதனாலதான் தாக்கூர் சாரோட ரிவால்வர்ல 6ல் 1 குறையாம அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் பயத்துல நீ அந்த ரிவால்வரை செக் பண்ண மறந்துட்ட. கரெக்ட்? தாக்கூர் சாரோட ஆன்டிக்ஸை நான் 4 கோடிக்கு வித்துட்டேன். எல்லாம் நல்ல விலைக்கு போச்சு.
தாக்கூர் சாரோட உயில்ல ப்ராப்பர்ட்டிலேருந்து வர இன்கம்ல 80% கஞ்சனுக்கு போகணும்னு எழுதியிருந்தது, 20% பூனம்க்குன்னு எழுதியிருந்தது. தாக்கூர் சாருக்கும் சந்தேகம் இருந்தது, பூனம் கஞ்சனை கொன்னுட்டு எல்லாத்தையும் அடைஞ்சிருவான்னு. அதனால அவர் உயில்ல 2 கண்டிஷன் போட்டிருந்தாரு. முதல்ல கஞ்சன் செத்து போயிட்டான்னா மொத்த ப்ராப்பர்ட்டியும் ட்ரஸ்ட்டுக்கு போயிடும். ரெண்டாவது, ஒவ்வொரு 2 மாசத்துக்கும் கஞ்சனை கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். அதனால நான் கஞ்சனை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிட்னாப் பண்ணேன். அவளை இங்கேயே அடைச்சு வச்சேன். கரெக்டா 2 மாசத்துக்கு ஒரு தடவை கோர்ட்ல ஆஜர்படுத்தினேன். என் ஹோட்டல்ல நித்தின் நிறைய சட்டவிரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சா. ஒருவேளை நான் கஞ்சனை இங்க மறைச்சு வச்சிருக்கிற விஷயத்தை யார்கிட்டயாவது சொன்னேன்னா என்னையும் சட்டவிரோதமான செயல்ல மாட்டி விடுவேன்னு மிரட்டினா. இவ கூட சேர்ந்து சொத்தை அடையணுங்கிற ஆசையில நானும் தப்பு பண்ணிட்டேன். இனிமே என்னால தப்பிக்கவே முடியாது. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். நீங்க மட்டும் இல்லைன்னா நானும் என் தங்கச்சியை செத்து போயிருப்போம். இப்ப புரிஞ்சுதா பூனம் மேடம்? எப்பவுமே ஷார்ட் பீரியட்ல அதிக பணம் சம்பாதிக்க ஆசைப்படக்கூடாது. அந்த ஆசை வந்து அதிலே அழிஞ்சிருவா. பூனம், உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன்.